வெல்கம் டு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து நியூஸை பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் அறநிலையத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். தமிழ்நாடு அரசனுடைய அறநிலையத்துறையில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது, டேரெக்டாக இன்டர்வியூ மட்டும்தான். நீங்கள் வந்து 8th பாஸ் பண்ணியிருக்கீங்க, 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. அதாவது தமிழில் வந்து எழுத படிக்க தெரிந்தாலே வந்து போதுமானது அப்படிங்கிறதான் வந்து இவங்க தகுதியாக வந்து கேட்டிருக்காங்க. சேலரி 13,200 வரைக்கும் வந்து கிடைக்கும். லாஸ்ட் 2/8/2024 வரைக்கும் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே நீங்கள் ஸ்பீடு போஸ்ட் அல்லது ரெஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இதில் என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, யார் யார் எலிஜிபிள் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். இதில் வந்து உங்களுடைய பெயர், அதே மாதிரி உங்களுடைய தந்தை பெயர், உங்களுடைய அட்ரஸ்ஸு, உங்களுடைய பெர்மனெண்ட் அட்ரஸ்ஸு, உங்களுடைய மொபைல் நம்பர், அதே மாதிரி ஆதார் கார்டு நம்பர், இதில் பார்த்தீங்கன்னா நகல் இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் உங்களுடைய ஜெராக்ஸ் காப்பி வந்து அட்டாச் பண்ணணும். அதே மாதிரி உங்களுடைய மதம் என்ன, கம்யூனிட்டி, அதே மாதிரி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறது எல்லாமே கேட்டிருக்காங்க. அதே மாதிரி முன் அனுபவம் இருக்கா இல்லையா, அப்படி இல்லைன்னா டேஷ் போட்டுங்க. ஸோ அதே மாதிரி நன்னடத்தை சான்று இப்போ இது வந்து கேட்டிருக்காங்க. ஸோ குற்றவியல் நடவடிக்கை எதுவும் இல்லை அப்படிங்கிறது எல்லாமே வந்து கரெக்டாக வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும். ஸோ அதெல்லாமே எழுதுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஜ் வந்து 45 வயதுக்குள்ளே இருக்கணும், தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும், அதே மாதிரி உடல் ஆரோக்கியமாக இருக்கணும். அடுத்தது உங்களுக்கு எந்த ஒரு குற்றவியல் நடவடிக்கையும் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இவங்க கொடுத்துருக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து தெளிவாக வந்து படித்து பார்த்துக்குங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் இன்டர்வியூ வந்து நீங்கள் உங்களுடைய அமௌண்ட் செலவு பண்ணி தான் நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கணும். உங்களுடைய ஜெராக்ஸ் காப்பீஸ், அதே மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அன்றைக்கி ஒரிஜினல்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் கொண்டு போகணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னா உங்களை வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே கிட்டத்தட்ட 16 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தெளிவாக படித்து பார்த்துக்குங்க. அடுத்தது இதில் முக்கியமானது ஒரிஜினல்ஸ் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பக்கூடாது. ஸோ அப்ளிகேஷனில் ஜெராக்ஸ் மட்டும்தான் அட்டாச் பண்ணி அனுப்பணும். அடுத்தது முக்கியமானது பார்த்திங்கன்னா நீங்கள் அனுப்பக்கூடிய அட்ரஸ் 2/8க்குள்ளே அனுப்பணும். இதில் செயல் அலுவலர் ஸ்ரீ முத்துக்குமாரசுவாமி தேவஸ்தானம், எண் 44, ராசப்ப செட்டி தெரு, பூங்கா நகர், சென்னை 600003 அப்படிங்கிற அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா இந்து சமய அறநிலைத்துறையில் ஸ்ரீ முத்துக்குமாரசுவாமி தேவஸ்தானத்துலேருந்து கொடுத்துருக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இதில் பார்த்திங்கன்னா 2/8 தான் வந்து லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. இதுக்கான பே மேட்ரிக்ஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்க்கலாம். ஓதுவார் கேட்டகரிக்கு 11,600 சேலரி கொடுத்துருக்காங்க. தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பயிற்சி சான்றிதழ் நீங்கள் வந்து வச்சுருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பரிச்சாரகர் அப்படிங்கிற கேட்டகரி, இதுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும், 13,200 சேலரி. சுயம்பாகி அப்படிங்கிற கேட்டகரி 13,200 சேலரி. ஸோ இதுக்கு வந்து ஆகம விதிப்படி பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த பிரசாதம் தயாரித்தல் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், நெய்வேத்தியம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தகுதியில் இல்லை அப்படின்னாலும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.